வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்வொர்க் தமிழா. டியர் லாட்ரி 12/2/2026 இன்றைக்கி 8 மணிக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாயில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. This video is only guessings, no betting, just entertainment only friends. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பள வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன போர்டு பார்த்துடலாம். அதாவது இன்றைக்கி 8 மணி ஷோவுக்கு உண்டான டியர் 8 மணி ஷோவுக்கு உண்டான போர்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த போர்டு நம்ம எது கொடுக்குறோன்னு உங்களுக்கு தெரியும். 3 டிஜிட் மேக் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். நம்ம ஃபார்முலாவில் கிடைச்ச அந்த நம்பர் தான். ஓகேங்களா? ஸோ ஏ போர்டில் 2, 6, 9, 8க்கு வாய்ப்புகள் இருக்குது. பி போர்டில் 9, 8, 2, 6 இந்த மாதிரி மேட்ச் ஆகுது. சி போர்டில் 8, 9, 6, 2. ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 டிஜிட் செட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சம்டைம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாவில் கிடைச்ச டோட்டல் நம்பர், அதாவது துல்லியமாக எடுத்து அந்த 4 நம்பர் தான். ஓகேங்களா? இதுக்குள்ளே தான் வந்து வின்னிங் வர மாதிரி கணக்கு வருது நமக்கு. ஸோ அந்த மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். உங்கள் கணக்கில் இதே மாதிரி வந்து கணக்கு வருதாங்கிறத பாருங்கள். நீங்கள் எடுத்துருக்கிற நம்பரும் நான் எடுத்துக்கிற நம்பர் ஒரே மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி இது நீங்கள் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா 3 டிஜிட் அல்லது பிசி கூட பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிசிக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுப்போம், உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து பிசி மேக் ஆகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா 3 டிஜிட் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வருதாங்கிறத முதல்ல பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே கெஸ்ஸிங் தான் நண்பர்களே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 8 மணி ஷோவுக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கி 8 மணி ஷோவுக்கு உண்டான ஆல் போர்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 9 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 8 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9, 8 இந்த 2 நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 நம்பர் ஒரு நம்பராவது வரணும், இல்லைனா ஒரு 2 நம்பருமே வரலாம். ஸோ ஆல் போர்டு நமக்கு எப்படி எடுத்தாலும் இந்த 2 நம்பர் தான் மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். நம்ம கணக்கில் டோட்டலாக எடுக்கிற ஃபார்முலாவில் மெத்தடில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 9, 8 தான் அதிகப்படியான கணக்கில் வருது. நம்ம எந்த நம்பர் அதிகமாக வருதோ அந்த நம்பர் தான் நம்ம ஆல் போர்டில் கொடுப்போம். இந்த 9, 8 இந்த 2 நம்பரில் ஒரு நம்பராவது மிஸ்ஸில் நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நம்பிக்கையோடு எடுத்துக்கிறேன். தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம். ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிங்கிள் நம்பர் பார்த்துடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி 8 மணி ஷோவுக்கு இன்றைக்கி நைட் நடக்கிற 8 மணி ஷோவுக்கு உண்டான சிங்கிள் நம்பர் இன்றைக்கி 9 நான் வந்து டார்கெட் பண்ணிக்கிறேன். ஏ போர்டில் ஒரு 9, பி போர்டில் ஒரு 9, சி போர்டில் ஒரு 9, ஏதாவது ஒரு போர்டில் ஒரு 9 நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தில்லுக்கு துட்டாக எடுத்துருக்கிறோம். சிங்கிள் நம்பராகவும் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே கெஸ்ஸிங்காக தான் நம்ம எடுக்கிறோம். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதிகப்படியான கணக்கில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி 8 மணி ஷோவுக்கு எடுத்த கணிப்பில் 9 நம்பர் தான் வந்து அதிகப்படியான கணக்கில் வருது, எல்லா இடத்துலையுமே வருது. ஸோ அதனால் வந்து 9 நம்பர் நம்ம எடுத்துருக்கிறோம். உங்கள் கணக்குலையும் 9 நம்பர் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். இருந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஏன்னா இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம். 28, 82, 92, 42, 29, 89, 98, 48, 24, 84, 94, 49, 96, 69 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது 1 அல்லது 2 செட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு டோட்டலாக கிடைச்ச கணிப்பிலிருந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்து வந்துருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்ச் பண்ணி வைக்கிறோம். ஒவ்வொரு நம்பர் கூட நம்ம செட் பண்ணி வைக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 அல்லது 2 செட்டு பாஸ் ஆகும் அப்படி நம்பிக்கையில் கொடுத்துருக்குறோம். மெயினாக வந்து பிசிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் இதே மாதிரி நம்பர்ஸ் மேட்ச் ஆகுதாங்கிறத செக் பண்ணிவிட்டு அதேமாதிரி வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இதில் இருக்கிற எல்லா நம்பரும் நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ண வேண்டாம். இது டோட்டலாக நமக்கு கெஸ்ஸிங்கில் கிடைச்ச டோட்டல் நம்பர்ஸ். இதில் வந்து உங்கள் கணக்கில் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு மீதி வந்து விட்டுறலாம். ஓகேங்களா? இது வந்து கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன 3 டிஜிட் பார்த்துடலாம். இன்றைக்கி 8 மணி ஷோவுக்கு உண்டான 3 டிஜிட் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ 928, 982, 892, 942, 829, 289, 298, 948, 924, 984,
294, 249, 296, 269 அப்படின்னு எடுத்துருக்கிறோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ அந்த மெத்தடில் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். எப்பவுமே பிசிக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பிசி வந்து இப்படி தான் வருது. உங்களுக்கு ஏ போர்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த நம்பர் செட் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா 3 டிஜிட் வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் வர நம்பர் கூட வரலாம் இல்லையா? ஸோ அதனால் அப்படி பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து முழுக்க நம்ம ஃபார்முலாவில் எடுத்த டோட்டல் கெஸ்ஸிங். அதை அப்படியே நம்ம பிரித்து போட்டிருக்கிறோம். இதில் இருக்கிற முக்கியமான எண்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லா நம்பரும் எடுத்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச நம்பர் நீங்கள் எடுத்துகிட்டு மீதியில் விட்டுருங்க. இது எல்லாமே கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. மெயினாக பிசி வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோ ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்களும் போடுங்க. சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்று இரவு 8 மணிக்கு வந்து பார்த்தா நமக்கு ஒரு நல்ல வெற்றி காத்திருக்குது அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வெற்றிக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.